வணக்கம். சினிமாவில் இந்த துறை அப்படின்னு ஒரு துறை இருக்கும். டைரக்ஷன் துறை அப்படி இந்த துறை அப்படின்னு இருக்கும். பாடலாசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ஷன், பாடலாசிரியர், கவிஞர், இசையமைப்பாளர் அப்படின்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒருத்தர் செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னாக்க, அது மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இருக்காங்க. டி ராஜேந்தர் சார் மாதிரி நிறைய பேரை சொல்லலாம் இல்லையா? அந்த வகையில் கங்கை அமரன் சாரை இந்த கங்கையை எப்படி ஒரு சொம்புக்குள்ளார அடைச்சி வைக்க முடியாதோ, அதே போல் கங்கை அமரன் சாரையும் இதுதான் அப்படின்னு தனித்த அடையாளத்தை காட்டிவிடவே முடியாது. ஒரு வெர்சன்டைல் ஆக்டர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு வெர்சன்டைல் கலைஞர் தான் கங்கை அமரன் சார். கங்கை அமரன் சாரை நான் பார்க்கும் போதெல்லாம் ஏதோ நம்மளுடைய அப்பாவை போல, நான் என்னுடைய மாமாவை போல அப்படின்ற ஒரு பந்தம் அவரை பார்க்கும்போது எனக்கு ஏற்படும். கிட்டத்தட்ட 15 வருடங்களாக அவர் எனக்கு நல்லதொரு பழக்கமோடு இருக்கார். பண்ணைபுரத்துக்காரர்களுடைய குடும்பத்தில் கங்கை அமரன் சார் கூட நான் பழகிட்டு இருக்கேன். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவார் அடிக்கடி, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். அப்படிங்கிறதே நான் ஒரு மகா பாக்கியமாக நினச்சிட்டு இருக்கிறேன் நான். அப்படிப்பட்ட கங்கை அமரன் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, வாழ்க்கையில் பண்ணைபுரத்திலிருந்து வந்த ஆரம்ப வாழ்க்கை, இளையராஜாவினுடைய வாழ்க்கை என்னவோ அதுதான் கங்கை அமரன் சாருடைய வாழ்க்கையாகவுமே இருந்தது. ஆனால் கங்கை அமரன் சாருக்கு தான் ஒரு கவிஞர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அதனால் கண்ணதாசன் கிட்ட உதவியாளராக அவர் சேர்றாரு. ஆனால் அடுத்தடுத்த காலகட்டங்கள் கவிஞர் கண்ணதாசனை போல இவர் ஒரு கவிஞர் அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ளார மட்டுமே வராமல் பல விஷயங்களுக்குள்ளார வரார். அன்னக்கிலிருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னாக்க, இளையராஜாவுடைய இசைக்கு பின்னாடி இவரும் இணைந்து இசையோடு இருந்திருக்காரு அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஆரம்ப காலத்தில் ஒரு படத்தில் இசை இளையராஜா கங்கை அமரன் அப்படின்னு வந்ததையும் நான் பார்த்துருக்கேன். இசை இளையராஜா அப்படின்னு போட்டு பாவலர் பிரதர்ஸ் அப்படின்னு வந்ததையும் நான் பார்த்துருக்கேன். அப்படி வந்துட்டு இருந்த கங்கை அமரன் சாருக்கு காலக்கதவுகள் சொர்க்கவாசல் திறக்கிறது மாதிரி பரமபத வாசல் திறக்குதுன்னு சொல்லுவோமே மார்கழி மாசத்துல வைகுண்ட ஏகாதசியில. அது மாதிரி கங்கை அமரன் சாருக்கு, அமர் சிங் அப்படிங்கிற கங்கை அமரன் சாருக்கு அப்படிதான் ஒரு கதவு திறந்து விட்டுக்கிட்டே இருந்தது ஒவ்வொரு தருணத்திலையும். அன்னக்கிளியில இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கர் அப்படின்னு எல்லாருமே வந்து திரையுலகில் நுழைஞ்சிட்டாங்க. அப்படி நுழைந்த பிற்பாடும் கூட அதற்கு அடுத்தாப்புல அவருக்கு ஒரு புதிய கதவு ஒன்று திறக்குது. என்ன அப்படின்னா, பாரதி ராஜா சார் முதல்ல படம் டைரக்ட் பண்ணுறாரு, இளையராஜா சார் அங்கே இசையமைக்கிறாரு. அந்த படத்தில் கங்கை அமரன் சார் பாட்டு எழுதுறாரு. செந்தூர பூவே செந்தூர பூவே அப்படிங்கிற அந்த பாட்டு ஜானகி அம்மாவுக்கு விருதையே வாங்கி கொடுக்குற பாட்டா அமையுது. இதற்கு பிறகு கிடைக்கை போகும் ரயில் படத்துலையும் கங்கை அமரன் சார் ஒரு பாட்டு எழுதுறாரு. அந்த பாட்டும் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டு தானாலும் கூட பூவரசம்பூ பூத்தாச்சி அப்படிங்கிற பாட்டு மிகப்பெரிய ஹிட் அடிக்குது. செந்தூர பூவே அப்படின்னு ஹிட்டு கொடுக்குறாரு, இங்கேயும் கொடுக்குறாரு. பின்னாடி மதுரை மறிக்கொழுந்து அப்படின்னு சொல்லிட்டு பூக்களை கொண்டு இவர் தோரணங்கள் கட்டினார், மாலை கட்டினார். மாலைகள் மரியாதைகள்னு இவரை தேடி வந்துச்சு கங்கை அமரன் சாரை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சமயத்துல தான் இளையராஜா சார் கூப்பிட்டு, நாமளே ஒரு சொந்த படம் தயாரிக்கலாம், அந்த படத்தை நீ தான் டைரக்ட் பண்ற அப்படின்னு சொல்லி வந்தப்ப அந்த அண்ணனுடைய பேச்சை தம்பியால் தட்ட முடியல. அந்த படம் தான் கோழி கூவுது. கோழி கூவுது அப்படின்னு படத்துக்கு டைட்டில் வச்சவருடைய வாழ்க்கையில் இன்னொரு கதவு திறக்கப்பட்டது. டைரக்டராக கங்கை அமரன் சார் அந்த இடத்துல இன்னொரு அவதாரத்தை எடுத்தார். இசை அப்படிங்கிறது வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. பாடலாசிரியர் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் கிடைக்குது. அதற்கு அடுத்த கட்டமாக கோழி கூவுது அப்படிங்கிற படத்தை எடுத்து யாருக்கிட்டையும் உதவி டைரக்டராக இல்லாத கங்கை அமரன் சார் கிட்டத்தட்ட 250 நாள் 300 நாள் ஓடி மிகப்பெரிய வசூல் சாதனையை செய்த படமாக கோழி கூவுது படத்தை கொடுக்குறாரு. அதற்கு பிறகு கொக்கரக்கோ மாதிரியான படங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தவர் இந்த முறை ராமராஜனை வைத்து எங்க ஊர் பாட்டுக்காரன் அப்படின்னு ஒரு படம் கொடுக்குறாரு. சங்கிலி முருகன் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. இந்த படம் அடைந்த வெற்றி தமிழ் சினிமானுடைய ரெக்கார்டு அப்படின்னு தான் சொல்லணும். ராமராஜன் அப்படிங்கிற ஒரு நடிகரை ஒரு லைம்லைட் நடிகராக கமல், ரஜினி, விஜயகாந்த், சத்யராஜ் அப்படின்னு மோகன் அப்படின்னு இருக்கிற அந்த நடிகர்களுக்கு இணையான ஒரு நடிகராக, மார்க்கெட் வேல்யூ கொண்ட நடிகராக ராமராஜனை உயர்த்தியதுல எங்க ஊர் பாட்டுக்காரனுக்கு
ஒரு பெரிய பங்கு உண்டு. அப்படி எங்க ஊர் பாட்டுக்காரன்னு படத்துக்கு பேர் அமைஞ்சதுனாலையும் அந்த படத்துல அவர் மாட்டை நேசத்தோடு பாடி 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 அன்பு செலுத்துவதாக கதாபாத்திரம் இருந்ததுனாலயோ என்னமோ இவருக்கு பாடல் சம்பந்தப்பட்ட கதாபாத்திரங்களாகவே இவருக்கு கதையில அமைச்சாங்க ஒவ்வொருத்தங்களும். இது உதாரணத்துக்கு சிட்டியில மைக்க வச்சுக்கிட்டு மோகன் பாடுவாரு, கிராமத்துல மைக்கு வச்சுக்கிட்டோ மைக்கு வைக்காமலோ ராமராஜன் பாடுவாருன்னு தான் அன்னைக்கு இருக்கிற பத்திரிகைகள் எல்லாமே எழுதினார். இப்படி ஒரு கட்டத்தில் தான் கரகாட்டக்காரன் அப்படிங்கிற ஒரு படத்தை கங்கை அமரன் சார் டைரக்ட் பண்ணுறாரு. கருமாரி மூவிஸ் கந்தசாமி சார் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. இந்த படம் அடைந்த வெற்றி அன்னைக்கு தேதியில் வந்த கமல் ரஜினி படங்களை விட வசூலில் அதிகப்படியான சாதனைகளை படைச்சதுங்கிறது மறுக்கவே முடியாத உண்மை. ஒரு கரகாட்டக்காரன் அப்படிங்கிற கிராமத்து படத்துக்கு மதுரை, தேனி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், காரைக்குடி, திருச்சி அப்படிங்கிற ஊரில் ஒரு நீண்ட கியூ இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் கரகாட்டக்காரன் திரைப்படத்துக்கு தேவி பேரடைஸ் அந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து மவுண்ட் ரோனுடைய ஒரு 3/4 கிலோமீட்டரை தாண்டி கியூ நின்னதுங்கிறது சரித்திரம் கூறுகிற விஷயம். கங்கை அமரன் சார் இப்படித்தான் பிரபுவை வைத்து கும்பக்கரை தங்கையா மாதிரி கொடுத்தாரு. கோயில் யானைன்னு விஜயகாந்த் சார், கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து கோவில் யானைன்னு கொடுத்தாரு. இப்படி பலரை வைத்து பல நடிகர்களை வைத்து ஒவ்வொரு விஷயங்களையா கொடுத்தாரு. அவருக்கு தேவை 2.5 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு படம். அந்த படம் அது காமெடியோட கலந்து பாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஜம்முன்னு ஆபாசம் இல்லாமல் ஒரு படம் அப்படிங்கிறது தான் கங்கை அமரன் சாருடைய சிந்தனையாகவே இருந்திருக்கும் போல. கும்பக்கரை தங்கையா ஒரு ஹிட்டு, கோவில் யானை படம் அது ஒரு ஹிட்டு. இப்படி தொடர்ந்து படங்களை இயக்கிட்டே வர்றாரு. கார்த்திகை வச்சு அப்படி இப்படின்னு பல படங்களை டைரக்ட் பண்ணிகிட்டே வர்றாரு. இதில் ஒரு வாய்ப்பும் ஒன்று வருது. கமல்ஹாசனை வைத்து அதிவீர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் கங்கை அமரன் சார் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. ஆனால் ஏனோ சில காரணங்களால் அந்த படம் எடுப்பது ஒதுக்கி வைக்கப்பட்டது, தள்ளி வைக்கப்பட்டது, நிறுத்தப்பட்டது. ஆனால் இன்னைக்கு கங்கை அமரன் சார் இசையமைத்த படங்கள்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, வாழ்வே மாயம் மாதிரியான படங்களுக்கும், சட்டம் மாதிரியான படங்களுக்கும், இன்னும் எத்தனையோ ஹிட் அடித்த படங்களுக்கு கங்கை அமரன் சார் இசையமைத்தாருங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் 80ஸ்லேயும் 90ஸ்லேயும் வந்த பாட்டு ஹிட்டுனாக்கா ஒன்று இளையராஜா தான் அது அப்படின்ற முடிவில் தான் நம்ம இருந்தோம். அதே போல் எத்தனையோ பாடல்கள் தேவா கொடுத்துருப்பாரு, ஆனால் இளையராஜான்னு தான் நம்ம நம்பிட்டு இருப்போம். எத்தனையோ பாடல் கங்கை அமரன் சார் இசையமைச்சிருப்பாரு, ஆனால் அந்த பாட்டெல்லாம் இளையராஜான்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதே போல் எத்தனையோ பாடல்கள் கங்கை அமரன் சார் எழுதியிருக்காரு, அதையெல்லாம் வைரமுத்து அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம். எப்படி வாலி எழுதிய பாடல்களை கூட கண்ணதாசன் எழுதுனதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோமோ, அது மாதிரி கங்கை அமரன் சாருங்கிறவர் ஒரு வெர்சன்டைல் ஒரு மனிதர், மகா கலைஞர் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் ஒன்று, அவர் இருக்கிற ஏரியாவே கலகலப்பாயிடும். இன்னைக்கு வெங்கட் பிரபுவனுடைய எந்த ஒரு படமாக இருந்தாலும் ஒரு கலகலப்போடையே நம்மளை டிராவல் பண்ண வைக்கிறது இல்லையா? அதெல்லாம் ஜீன் சம்மந்தப்பட்ட விஷயம்னு நான் நினைக்கிறேன். கங்கை அமரன் சார்கிட்ட இருந்து வெங்கட் பிரபு அவர்களுக்கு வந்த விஷயமாகவும் பிரேம்ஜி கிட்ட வந்த விஷயமாகவும் நான் பார்க்கிறேன். கங்கை அமரன் சார் அவருடைய காதலையும் காதல் திருமணத்தையும் சொன்ன விஷயத்தையே ஒரு தனி எபிசோடா பேசலாம். அவ்வளவு சுவாரஸ்யங்கள் நிரம்பிய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. கங்கை அமரன் சார் பல்துறை வித்தகர், சகலகலா கங்கை அமரன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் கங்கை அமரன் சார் அப்படிங்கிற என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் நான் வைத்து போற்றப்படுகிற கங்கை அமரன் சாருக்கு டிசம்பர் 8ஆம் தேதி பிறந்த நாள். அவர் இன்னும் ஆரோக்கியமாகவும் சௌக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இன்னும் அவருடைய மகன்கள் அடைகிற வெற்றியெல்லாம் பார்த்து பூரித்து அவர் நிம்மதியாக ஆனந்தமாக வாழணும்னு அந்த பண்ணைபுர சகோதரர்களில் ஒருவரான கங்கை அமரன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.